வாங்க முருங்கைக்கீரை சாம்பார் வைக்க போகிறேன். பல 2 கப்பு துவரம்பருப்பு எடுத்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், பூண்டு, வெங்காயம், தக்காளி 2 தக்காளி தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் வேக வச்சுருக்கேன். இப்போது நம்ம வச்ச பாத்திரம் சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் பொரிஞ்சிடுது. ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை எடுத்து வச்சுருந்தேங்க, அதையும் கீத்தா வச்சுருக்கேங்க, அதையும் அதில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டுட்டா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுது. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி தூளம் போட்டுக்கலாங்க. பெருங்காயம் தூளம் போட்டாச்சு. இதை நல்லா நம்ம வதக்கி குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு அதில் ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இதில் நான் புளி போடலை. ஏற்கனவே பருப்பு வேக வச்சதில் 2 தக்காளி, பெரிய வெங்காயம் 1 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வதக்கிறதுல பெரிய தக்காளி 1, 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 போட்டிருக்கேன். ஏன்னா முருங்கைக்கீரைக்கு நம்ம புளி அதிகமாக வைக்கக்கூடாதுங்க. அதனால் ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்க சொல்ல வீட்டு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு தாங்க வேக வைப்போம். சால்ட்டு போட்டுக்கலாங்க. இதான் சின்ன ஒரு கோலி குண்டு அம்மா சைஸுக்கு புளி எடுத்துக்குங்க. இதை நம்ம ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். ரொம்பலாம் புளி வைக்கக்கூடாது முருங்கைக்கீரை சாம்பாருக்கு. இப்போ பவுலில் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் வெல்லமும் அதில் போட்டுக்கலாங்க. நம்ம அதில் வெல்லத்தை போட்டுட்டோம். இப்போ அது கொதிக்கிட்டோம். சாம்பார் கொதிக்குதுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற்றணுங்க. கொதிக்குதுங்க, அது இறக்கி நம்ம வச்சிடலாம். ஒரு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொதிக்கிற சாம்பாரில் நம்ம பச்சைக்கீரையை உருவி போட்டால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுங்க. நம்ம இது மாதிரி நல்லெண்ணெயில் வதக்கி சாம்பாரை இறக்கி வச்சுட்டு அதில் போட்டோம்னாக்கா நல்லாயிருக்குங்க. இல்லைன்னா கசுப்பேற்றுரும், சாம்பார் டேஸ்ட் இருக்காது. கீரையை நல்லா வதக்கிட்டோங்க. இப்போது நம்ம சாம்பார் இறக்கி வச்சோம் இல்லைங்களா, அதில் எடுத்து நம்ம இந்த கீரையை போட்டாங்க, முருங்கைக்கீரையை. இப்போ முருங்கைக்கீரை சாம்பார் ரெடிங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.